உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். இந்த துணியை இந்த நிலைவாசலில் வச்சுட்டு காலையில் திறக்க சொல்ல அப்படியே இந்த இருக்கு பாருங்க பையை இது அப்படியே கிழிஞ்சிட்டு இந்த உள்ள இந்த படிகாரன் கீழே விழுந்து செதறினுது. நாகம்மா கிட்ட வந்து நின்று ப்ளவுஸ் பிட்டு ஒரு 5 பேருக்கு கொடுத்து எல்லாம் முடிச்சு ஏப்ரலில் கொடுத்தா ஜூனில் எங்கள் பையனுக்கு கல்யாணம் சரியாயிடுச்சுமா. நீங்கள் அவளை குழந்தையா பாவிச்சா உங்கள் மொழியில் அவள் வந்து குழந்தையா படுத்துப்போ. நீயும் மனைவியும் என்னை ஊஞ்சலாட்டம் அப்படி ஸ்விங் பண்ணுற மாதிரி ஆடிண்டே அழிச்சுட்டு வர போகிறீங்க, பார்த்துட்டே இது நடக்கிறதா இல்லையான்னு அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா பார்த்தோன்னா அது எனக்கே தெரியல, நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ட்டு நான் கன்சீவ் ஆனேன், குழந்தை பிறந்தது. 4 நாள் பாம்பு ஒன்று என் கண்ணு ஒரு குட்டியாக பாம்பு. நான் போல சுற்றலை, நாள் வழியாக 2 ஆஃப் அதான் அதை மாதிரி சுற்றிக்கிட்டு அதான் வந்துட்டாங்க இந்த அம்மா. அந்த மாதிரி ரொம்ப நம்ம சொல்ல முடியாது அந்த அம்மாவை பற்றி, அவ்வளோ சக்திமா. உடம்புன்னு வந்துடுதுன்னா கற்கோடி அம்மனை வேண்டிண்டா போகிறோம். எல்லாமே நடக்க முடியாதவாள்லாம் கூட இங்கே வந்து அவ்வளோ நடந்திருக்கா. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில நுங்கம்பாக்கத்தினுடைய காவல் தெய்வமா இருக்கக்கூடிய, எல்லை தெய்வமா இருக்கக்கூடிய கற்கோடியம்மன் கோவிலுக்கு தான். கற்கோடியம்மன் கோவில்ல எல்லா அமாவாசையிலும் வந்து சிறப்பு பூஜை நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பூஜை என்ன பூஜை, அந்த பூஜையில என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றத பாக்குறதுக்காக தான் இன்னைக்கு நாம இங்க வந்திருக்கோம். எனக்கு வந்து பர்சனலாக ஒரு கல்யாணம் ஆகி 5 வருஷத்துக்கு மேலே குழந்தையே இல்லை. அப்போ அம்பாள் வந்து ஒரு நாள் என் கனவுல வந்து, நீ வந்து நீ இவ்வளோ வேண்டிக்கிற என்ன, நான் உன்னோட பொண்ணாக வந்து பிறக்க போகிறேன், பொண்ணாக வந்து பிறந்து நீயும் மனைவியும் என்னை ஊஞ்சலாட்டம் அப்படி ஸ்விங் பண்ணுற மாதிரி ஆடிண்டே அழிச்சுட்டு வர போகிறீங்க, பார்த்துட்டே இது நடக்கிறதா இல்லையான்னு அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா பார்த்தோன்னா அது எனக்கே தெரியல, நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ட்டு நான் கன்சீவ் ஆனேன், குழந்தை பிறந்தது. அம்பாள் பாதத்தில் வச்சு அந்த பொண்ணை என் பொண்ணு இப்போ யூகேல மாஸ்டர்ஸ் முடித்து அங்கே வேலை பண்ணிட்டு இருக்கா. இது எனக்கே பர்சனலாக நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு விஷயமும், ஒரு உடம்போ ஒரு பண கஷ்டமோ எது இருந்தாலும் அம்பாள்கிட்ட வந்து சொல்லிட்டா போகிறோம். நம்மளோட கோரிக்கையை அவகிட்ட சொல்லிடணும், அவ்வளோதானே தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி கேன்சர் சர்வைவர்ஸ்க்கெல்லாம் கூட நிறைய பேர் இருக்கா. என்னோட டாக்டரோட ஃப்ரெண்டு வந்து டென்மார்க், அவள் டேனிஷில் இருக்கிற அவள் அம்மாவுக்கு கேன்சர்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் வந்து இந்த கோவிலில் அடிப்பிரதட்சணம் வச்சேன். அடிப்பிரதட்சணம் வச்ச உடனே எப்படி எந்த டாக்டர் என்ன பார்த்தாரோ தெரியல, கேன்சரே இல்லை. கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவாளுக்கு கிட்னி ஃபெயிலியர் இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயமும் உடம்புன்னு வந்துடுதுன்னா கற்கோடி அம்மனை வேண்டிண்டா போகிறோம். எல்லாமே நடக்க முடியாதவாள்லாம் கூட இங்கே வந்து அவ்வளோ நடந்திருக்கா. குழந்தை பாக்கியம் யாருக்கெல்லாம் இல்லையோ, என்னையே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க, அவ்வளோ நல்ல எக்ஸாம்பிள். அவ்வளோ நன்னா குழந்தை பிறக்கும் இங்கே, நல்ல லட்சணமாக நல்ல தீர்க்க எல்லா இதுவும் நன்னா இருக்கிற மாதிரி குழந்தை எல்லாம் இருக்கும். என் பேர் சூரியகுமாரி. நான் இங்கே வந்து 42 வருஷம் சுற்றுறேன். 42. அம்மா ரொம்ப பக்தி. ஆடி மாதம் 5 நாள் விசேஷம், நவராத்திரினா 9 நாள் விசேஷம். இந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப, ஆனால் எனக்கு ரொம்ப கூட சொல்ல முடியல என்னால். அமாவாசை இல்லை அப்படி அந்த அம்மா அது ரொம்ப விசேஷம். அதனால் என் பசங்களுக்கும் வேண்டிக்கிட்டேன் கல்யாணம் ஆகணும்னு. அதே மாதிரி அம்மா நல்ல பாம்பளையாக ஓட்டு கொடுத்தாங்க. என் பையனுக்கும் பொண்ணு நல்ல பொண்ணாக மாட்டு பொண்ணாக வந்தது. பசங்க நல்லா இருக்கணும்னு இப்போவும் வேண்டிக்கிறேன், எப்பவும் வேண்டிக்கிறேன். நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இங்கே தான் இருக்கோம்.
ஆனால் அவர் இங்கே தான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே. அவர் நாங்கள் 5 தலைமுறையாக இருக்கோம் இங்கேயே. எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட பிறந்து வளர்ந்ததெல்லாம். ஆனால் இந்த தெய்வம் இருக்குதுங்களே, நான் 5 நாள் எங்கன்னா வெளியே போய் பொண்ணு வீட்டில் போய் 10 நாள் தங்கினேன். அந்த அம்மா என் கனவுல வந்துடுவாங்க. நிச்சயமாக நான் ரொம்ப சொல்கிறேன், நிச்சயமாக வந்துடுவாங்க. இந்த நேரத்துக்கு 4 நாள் பாம்பு வந்து என் கனவுல குட்டியாக பாம்பு. நான் சுற்றலை, கால் வழியாக 2 ஆப்பு அதான் அதை மாதிரி சுற்றிக்கிட்டே அதான் வந்துட்டாங்க இந்த அம்மா. அந்த மாதிரி ரொம்ப நம்ம சொல்ல முடியாத அந்த அம்மாவை பற்றி அவ்வளோ சக்திமா அந்த அம்மா. கற்கோடியம்மா எங்கள் வீட்டில் எங்கள் மாமனார் ரொம்ப சக்தி. எங்கள் வீட்டுக்காரு என் பிள்ளைங்க வந்தாலும் கூட ஒரு வாசப்பட்டு 6 மாதம் பொறுத்து என் பிள்ளைங்க வந்தால் கூட என் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து குங்குமார்ச்சனை பண்ணி தான் நான் அனுப்புவேன். 2 பசங்க இப்போ போன மாதம் வந்தான் பையன், அவனையும் குங்குமார்ச்சனை பண்ணி தான். அவங்க ஊரில் இருக்காங்க பெங்களூரில். அவங்களுக்கு இவங்க வந்து கிராம தேவதை எங்களுக்கு. இவங்க வந்து பிள்ளைய கூட்டிகிட்டு வந்து குங்குமார்ச்சனை பண்ணுவேன். என் பொண்ணு வந்தாலும் குங்குமார்ச்சி பண்ணுவேன். ஆடிப்பூரம் விசேஷமாக அவ்வளோ நல்லா பண்ணுவாங்க. ஒன்று சக்தின்னா அவ்வளோ சக்தி. உள்ளே போனால் நிற்க முடியல என்னால். ஸ்ரீதர் உடனே கூப்பிட்டு கட்டிக்குமாமா வந்து நிற்க முடியல. அம்மா இருக்காங்கல்ல என் மேலே, நிற்க முடியல. அப்படியே சுற்றுது. இப்போ கூட அப்படியே விழமருந்து ரமா தான் பிடிச்சிருந்து. ரமா தெரியும், சின்ன பொண்ணு. நாங்கள் 40 வருஷமாக நுங்கம்பாக்கத்தில் இருக்கோம். ஆனால் எனக்கு இந்த கோவிலை பற்றியெல்லாம் எனக்கு அப்போ தெரியாது. அப்புறம் சும்மா ஒரு நாள் அப்படி வந்தேன். இப்போ 20-25 வருஷமாக நான் இந்த பக்கம் வரேன். தெரிஞ்சு ஒருத்தர் சொல்லி இதை சொல்லும்போதே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது பாருங்க. அது ஒரு இது இப்போ ரெகுலராக நான் வர ஆரம்பிச்சிட்டேன். வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாம் இருந்தால் வந்து இந்த அம்மாவை பார்த்து எலுமிச்சம்பழம் சுற்றி போட்டு இந்த கயிறு கட்டி, இது வந்து அமாவாசை இப்போ கட்டுறாங்க. அதனால தான் இப்போ ஓடி வந்து எதுவோ இந்த சாமிக்கிட்ட வந்தது எனக்கு கொஞ்சம் நல்ல திருப்தியாக இருக்குதுங்க. குடும்பத்துலேயும் நிறைய அக்கா பையனுக்கு லிவர் ஆப்ரேஷன், அதுக்கு இங்கே அன்னதானம் பண்ணாங்க. அன்னதானம் பண்ண நல்லபடியாக லிவர் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, நல்லா முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 1 இயர் முடிச்சு 1 வருஷம் ஆகலை. அது ஆயின பிறகு நம்ம திரும்பி அன்னதானம் பண்ணலான்னு. அன்னதானம் ரொம்ப நல்லது. நம்ம என்ன நினச்சி நம்ம இது எங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகலை, அப்போது அது 13 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாரும் சொன்னாங்க ப்ளவுஸு அதெல்லாம் வச்சு கொடுத்தா பண்ணுற சொல்லி இது அம்மா கிட்ட, நாகம்மா கிட்ட வந்து நின்று ப்ளவுஸ் பிட்டு ஒரு 5 பேருக்கு கொடுத்து எல்லாம் முடித்து ஏப்ரலில் கொடுத்தா ஜூனில் எங்கள் பையனுக்கு கல்யாணம் சரியாயிடுச்சுமா. ஓம் சக்தி, ஓம் சக்தி, விளாண்ட கோடி பிரம்மாண்ட நாய் ஆதிபராசக்தி. இந்த படிகாரத்தினுடைய மகிமை முதல்ல பக்த கோடிகள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த படிகாரம் வந்து நாங்கள் ஆற்றுக்கிழமை அழைச்சிட்டு போயிட்டு எங்கள் ஆற்றுல நிலைவாசலில் வச்சு கட்டி வச்சோம். அதுவும் ஒரு நல்லா டைட்டாக வச்சு கட்டி வச்சுருந்தோம். இந்த கட்டி வைக்க சொல்ல எங்கள் ஆற்றுல என்ன பண்ணேன்னா, ஒரு நாள் வந்து நிலைவாசல் திறந்துட்டு பார்க்க சொல்ல இந்த படிகாரம் அப்படியே அந்த துணியினுடைய பாருங்கள், இந்த துணியை பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ வந்து ரொம்ப வந்து நல்லா டைட்டாகவும் இருக்கும், நல்லா வந்து திடமான ஒரு துணி. இந்த துணியை இந்த நிலைவாசலில் வச்சுட்டு காலையில் திறக்க சொல்ல அப்படியே இந்த இந்த இருக்கு பாருங்க பையை, இது அப்படியே கிழிஞ்சிட்டு இந்த உள்ள இந்த படிகாரம் கீழே விழுந்து செதறி போயிடுது. என்ன காரணம்னா, ஏதோ ஒரு துஷ்ட தேவதை எங்கள் ஆற்றுக்கு வந்திருக்கு. அன்றைக்கி நைட்டு இரவு அம்பாளங்களை தடுத்து எங்கள் உயிரை காப்பாற்றிருக்காங்க. இது உண்மை. இந்த திருநாமத்தை வச்சுட்டு சொல்கிற பக்த கோடிகள் என்னாலும் இல்லை, பக்தம் இல்லாதவங்களுக்கு கூட சொல்கிறேன் நான். நமக்கு மிஞ்சிய ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியால் தான் இந்த உயிர் வந்து நமக்கு ஓடிட்டு இருக்கு. உண்மை இதுதான். பஞ்சபூதங்களும் நம்ம உள்ள இருக்குது. இயற்கைன்றது சூரியன், சந்திரன், காற்று, நீர், மழை, நெருப்பு எல்லாமே பஞ்சபூதங்கள் தான். இதை வந்து யாராலும் மனிதனால் கண்டுபிடிக்க முடியாது. எத்தகைய விஞ்ஞானம் வந்தாலும் சொல்ல இதுக்கு வந்து ஈடு கிடையாது. நீரை கண்டுபிடிக்க முடியாது, H2O பிரிக்க முடியாது. தேவனால் கொடுக்கப்பட்டது மழை நீர். நீர் இல்லைன்னா உயிரினங்கள் கிடையாது. நீரின்றி உலகம் அமையாது. நெருப்பின்றி எதுவும் இல்லை. பசுமாக்கின எல்லாத்தையும். எதுவுமே நிலை இல்லாதது. நிலையான இந்த ஆத்மா. இந்த ஆத்மாவில் தான் பகவான் வந்து குடிகொண்டு இருக்கின்றார். அதனால் நம்ம வந்து தூய்மையாகவும் நம்மளுடைய பிறப்பை மற்றவர்களுக்கு சேவை செய்ய தான் பகவான் நம்மளை அமைச்சிருக்கா. இதுதான் உண்மை. எதுவும் நிலை இல்லாதது. எனது என்பதே ஒரு மாயை தான். அந்த மாயையிலிருந்து நம்ம வந்துடணும். எதையும் நீங்கள் கொண்டு போகிறது கிடையாது. வரும்பொழுது எப்படி வந்தோமோ
பகவான் வழி சேரும்போது அப்படி தான் போக போகிறோம். நம்ம இருப்பது 10 பேருக்கு கொடுக்கணும். நம்ம இருக்கிறத 10 பேர் கொடுக்கணும். கொடுக்க தான் பகவான் யாருக்கு கொடுப்பான்னு நினச்சின்னா அவகிட்ட கொடுக்குறா. பகவான் வந்து முடியாது, எல்லாரும் கொண்டு போயிட்டு ஒன்று கொடுக்க முடியாது. என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா அந்த 10 பேருக்கு நான் பகிர்ந்து கொடுக்கணும். அதை கூட வீரல் வைக்கக்கூடாது, வச்சா அது பாவம். நான் தப்பாக சொல்கிறேன், யாரும் நினைக்க வேண்டாம். இருக்கிற உண்மையை சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். என் பேர் சுஜாதா. போரூர் ராமாபுரத்துலேருந்து நான் வரேன். வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு டெத்து ஒன்று, அதை பார்த்துட்டு ஒரு 10 நாளாக சாப்பாடு இல்லை, அதே நிலமையிலே இருந்து எதுலேயுமே கவனம் போகாமல் அதே நினப்பு, தூக்கம் இல்லை, பசி இல்லை, ரொம்ப இதுவாயிட்டேன். தர்காக்கெலாம் கூட போனேன், எதுவுமே எனக்கு இது இல்லை. அப்புறம் எங்கள் அக்கா சாந்தி இங்கே தான் இருக்காங்க, நுங்கம்பாக்கத்தில், சாந்தி ராஜேந்திரன். இங்கே கூட்டின்னு வந்து வேப்பரை அடித்து கையில் கயர் கட்டி ஸ்ரீதரனோட சொல்லி மந்திரிச்சிட்டு அப்புறம் விபூதி கொடுத்து டெய்லி காலையில் டம்ளர் தண்ணியில் இதை போட்டு சாப்பிடுங்க, சாமியே கவனத்தில் எடுத்துப்பாங்க, உங்களுக்கு நல்லாயிடும், நீங்கள் அதை பற்றி நினைக்காதீங்க, நல்லா சாப்பிட்டு நல்லாயிடுங்கன்னு அவர் கையால் மதிச்சதுக்கு அப்புறமா தான் நல்லாவே ஆச்சு. எனக்கு அவ்வளோ நல்ல சக்தி. எங்கெங்கேயோ போய் எதுவுமே இதுவாகலை. இங்கே வந்து 3 வாரம் வேப்ப அடிச்சதுக்கு அப்புறம் இப்போ அந்த நினப்பே இல்லை. நல்லா சாப்பிட்றேன், நல்லா வேலையும் செய்கிறேன், நல்லா இருக்கேன் இப்போ நான். எங்கள் அக்கா சாந்தியால் ஸ்ரீதரனாக்கு ரொம்ப தேங்க்ஸ், சாந்திக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் சாந்தி. நான் இங்கே தான் பக்கத்துலேயே இருக்கோம். நாங்கள் ஒரு 100-150 வருஷமாக எங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் இங்கே தான் இருந்துட்டுருக்கோம். இந்த கோயிலுக்கு எல்லாருமே தினம் வருவாங்க. ரொம்ப எங்களுக்கு சென்டிமெண்டலாக ரொம்ப ராசியாக எல்லாமே சக்ஸஸ் ஆகிற கோயில் இது. அதாவது எங்கள் மேரேஜே இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு, மேரேஜ் லைஃபே. அதுக்கப்புறம் எங்களுக்கு இப்போ 40 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 2 பசங்க, படிப்பு, அதாவது எல்லாமே கேட்கறது கேட்காதது எல்லாத்தையுமே கொடுக்க கல்ப விருட்சமான காமதேனு இவ கற்கொடி அம்மன்றவோ எங்களுக்கு. அதே மாதிரி தீப்பாஞ்சம்மன் ரொம்ப விசேஷமான அம்மன் இங்கே இருக்கிறது. இங்கேருந்து முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னா இங்கே விநாயகர் இருக்கார். அந்த விநாயகருக்கு சங்கட சதுர்த்தி நன்னா நடக்கும். அப்புறம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வீதி புறப்பாடு ஜம்முன்னு பண்ணுவா. அதுக்கப்புறம் கற்கொடி அம்மனுக்கு ஆடி மாதம் 4வது வாரம் உற்சவம். இங்கே வந்து வியாழக்கிழமை காப்பு கட்டி திங்கக்கிழமை மத்தியானம் சுவாமி வந்து இறங்கினதுக்கப்புறம் தான் காப்பு கட்டுவாங்க. அது வரைக்கும் கோயில் திறந்தே தான் இருக்கும். அந்த 4 நாளாக இங்கே ஜம்முன்னு விழா கோலம் கல்யாண கோலத்தில் தான் இருப்போம். அதே மாதிரி அந்த 4 நாளும் தினம் எப்போவுமே இங்கே ஆடி மாதம் தை மாதம் எல்லாமே சந்தன காப்பு, மஞ்சள் காப்பு, குங்கும காப்பு, நித்திய கல்யாணிவோம். தினமே பெரிய அலங்காரம், தினம் நன்னா புது புடவை சாத்துபடி எல்லாமே ரொம்ப ஜம்முன்னு இருக்கும். மஞ்சள் காப்பு எல்லாமே. இந்த அம்மனுக்கு மஞ்சள் காப்புக்கு மஞ்சள் நாங்கள் அரைச்சி தரோம். அது வந்து எப்படின்னா குண்டு மஞ்சள் வாங்கி உரலில் இடித்து ஊற வச்சு அதுக்கப்புறம் அம்மியில் அரைச்சி தருவேன். அது எங்கள் பாட்டி காலத்துலேருந்து நாங்கள் பண்ணுறோம். அது அந்த இங்கே வந்து எல்லா இடத்துலையும் விபூதி குங்குமம் பூ தான் கொடுப்பா. இங்கே மஞ்சள் கொடுக்கறது ஒரு விசேஷம். அதே மாதிரி வந்து முருகர் எடுத்துட்டிங்கன்னா பாலமுருகர் இங்கே. அவருக்கு வந்து எல்லா கோயில்லையுமே கையில் வேல் இருக்கணும்னா இங்கே முருகருக்கு கையில் வஜ்ராயுதம் இருக்கும். அது வந்து ரொம்ப அந்த சென்டென்ஸ் ரொம்ப நோட் பண்ணி போடுங்க கண்டிப்பாக. என்ன இது வரைக்கும் இந்த எந்த இதுலேயும் வரல இந்த சென்டென்ஸு. அந்த வஜ்ராயுதம் வந்து ரொம்ப விசேஷம். எல்லாம் சக்ஸஸ், எல்லாம் நடக்கும். அந்த முருகருக்கு வந்து சஷ்டியில் நல்லா சிறப்பு அலங்காரம், ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை இதுக்கெல்லாம் வீதி புறப்பாடு உண்டு. அதுக்கப்புறம் இங்கே சிவன் வந்து ரொம்ப விசேஷம். ஐப்பசி பௌர்ணமி, அன்னாபிஷேகம், சிவராத்திரி அதுக்கெல்லாம் ரொம்ப கிராண்ட் அலங்காரம். மகாவில்வம் இங்கே இருக்குது, அது ரொம்ப விசேஷம். அப்புறம் இங்கே வந்து புத்து அரசமரம் இருக்கிறது வந்து ரொம்ப விசேஷம். இதுவும் ரொம்ப வருஷமாக இங்கே இருக்குது. இதில் வந்து பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் குடிக்கொண்டு இருக்கா. மூலதோ பிரம்ம ரூபாய, மத்தியதோ விஷ்ணு ரூபாய, அத்தியதோ சிவரூபாயன்னு சொல்லுவா. இங்கே வந்து குழந்தை இல்லாதவா தம்பதி சமேதரா வந்து தொட்டில் கட்டலாம். அப்புறம் கல்யாணம் ஆகாதவா மஞ்சள் சரடில் மஞ்சள் கட்டி இங்கே கட்டலாம். அவளுக்கு அது சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி தீப்பாஞ்சம்மன் எடுத்துட்டிங்கன்னா இப்போ ஆடி மாதம் 4 நாள் அவளுக்கு விழா கொண்டாட்டம்னா இவளுக்கு நவராத்திரியில் 9 நாளுமே கல்யாண கோலம் தான். காத்தால ஒரு அலங்காரம், சாயங்காலம் ஒரு அலங்காரம், பெரிய தீபாரதனை 9 நாளும் ரொம்ப கிராண்டாக நடக்கும். தை மாதம் வந்து தைப்பூசத்தன்னைக்கு இங்கே விளக்கு பூஜை நடக்கும். நீங்கள் அவளை குழந்தையா பாவிச்சா உங்கள் மடியில் அவள் வந்து குழந்தையா படுத்துப்போம். அதனால் இவ கிட்டக வேண்டினா திருப்பி நான் சொல்கிறது கற்கொடி அம்மனான கல்பவிருட்சமான காமதேனிவோ கேட்டது கேட்காதது எல்லாத்தையுமே கொடுப்பா. எங்கள் ஃபேமிலிக்கு வந்து உயிர்னு சொல்கிறத விட நாங்கள் பிரீத். அவள் கிட்டக வந்தீங்கனாலே அவள் உங்களை வந்து நல்ல தன்மையாக்கி நல்ல தெய்வ பக்தியை உண்டாக்கி நல்லதையே பண்ணுவா. இது வந்து எங்கள் பரம்பரையில் எல்லாருமே நாங்கள் அனுபவபூர்வமான அறிந்த உண்மை. இவங்க இங்கே மெயினாக எல்லாரும் நம்பி வர்றது வந்து ஹெல்த் ப்ராப்ளம், இந்த கண் திருஷ்டி, இந்த இதுக்கு தான் மெயினாக வேண்டிக்கிட்டு வருவாங்க. அது எல்லாமே நிவர்த்தி ஆகுது. இப்போ எங்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் கூட
டாக்டர் சொல்கிற மாதிரி நம்பிக்கை முக்கியமாக, அந்த நம்பிக்கையோடு வந்து நம்ம வந்து வைத்தியம் பார்த்துக்கிட்டு இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நல்லபடியாக குணமாகிறது. எல்லாருக்கும் நல்லா வைத்திய வந்து சப்போர்ட்டாக இருக்குது இந்த அம்மா. அதனால எல்லாருமே வந்து இங்கே கயிறு கட்டிட்டு அந்த மந்து வச்சு அந்த பேப்பரில் அடிச்சுட்டு போகிறது வந்து கண் திருஷ்டி போகுன்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அவங்களுக்கு பலன் தருது. நம்பி வாங்க, நம்பி கண்டிப்பாக நல்லது செய்வோம். இன்னைக்கு எங்களுடைய நேயர்களுக்கு இந்த கற்கோடி அம்மன் கோவிலுடைய பெருமையை கொண்டு சேர்க்கறதுல வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. பலருடைய நம்பிக்கையா இந்த அம்மன் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நுங்கம்பாக்கத்துல இருக்கக்கூடிய எல்லை தெய்வம் தான். ஆனா நுங்கம்பாக்கத்துல இருந்த மக்கள் மட்டும்தான் வந்து வழிபாடு செய்யறாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த வீடியோலயே பார்த்திருப்பீங்க, நிறைய இடங்கள்ல இருந்து பல இடங்கள்ல இருந்து பக்தர்கள் வந்து வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லா அமாவாசையிலும் வந்து இந்த கோவிலுக்கு வந்து அவ்வளவு பேர் வராங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மக்களுடைய நம்பிக்கை. நாம இந்த கோவிலுக்கு வந்தோம் அப்படின்னா எந்த கெட்ட விஷயமும் கெட்ட சக்தியும் நம்மளை அண்டாது அப்படின்ற ஒரே ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையின் பேர்ல தான் வராங்க. நிறைய பேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. பார்க்கக்கூடிய நேயர்கள் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு வாங்க, வந்து இங்க இருக்கக்கூடிய அம்மனுடைய அருளை வந்து நீங்க வந்து நேரடியா உணரணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி.